டிஎன்டெக் பேப்பர் 2 10/2/2023 மார்னிங் செக்ஷன் சைக்காலஜி. நுண்ணறிவுக்கான ஒரு காரணி கோட்பாட்டை புறக்கணிக்க காரணம் நுண்ணறிவில் ஒரே ஒரு காரணி மட்டுமில்லாமை. மனநல குறைபாட்டின் ஒரு அறிகுறி என்பது தன்னம்பிக்கையின்மை. கணினி வழி கற்பித்தல் என்பது டேஸ் கொள்கையின் விளக்கமாகும். செயல்படு ஆக்க நிலை இருத்தம். கவனித்தல் என்பது மனதின் செயல்பாடு. மனவளர்ச்சி நுண்ணறிவு பண்புகளைப் பற்றி கூறியவர் பீட்டர் சலோவே. முயன்று தவறி கற்றலுக்கான கோட்பாட்டை வழங்கியவர் எல். தாண்டெக். எந்த நேர்காணல் பேட்டி காணப்படுவது அதிக நெகிழ்வுத்தன்மையும் சுதந்திரமும் உள்ளன. வடிவமைக்கப்படாத நேர்காணல் எந்த ஒன்றில் ஆளுமை அளவிடும் புறத்தேற்ற நுண்முறைகள் இல்லை. சமூக அறிவியல். கற்பிப்பதற்கு முன் அல்லது நடத்தைக்கு உட்படுவதற்கு முன் கற்பவரது டேஸ் திறந்திருக்க வேண்டும். தனித்துவம் மற்றும் ஆளுமை. நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியை உள்ளடக்கியது. பிறப்பிற்கு முன் நரம்பு செல்களின் அளவு மற்றும் எண்ணிக்கை அதிகமாகுவது. மாஸ்லோவின் கோட்பாட்டின்படி உடல்சார் பாதுகாப்பு மற்றும் சமூக தேவைகள் டேஸ் தேவையின் கீழ் வருகிறது. குறைபாட்டு தேவைகள். குழந்தையின் கண்டுபிடிப்புகள் அல்லது கட்டமைத்தல். அனைத்து உலக பொது அறிவிற்கான கற்பனை. இவை அனைத்தும் தனது சொந்த செயல்பாட்டின் மூலமாகவே பெற முடியும். கட்டமைப்பு அணுகுமுறை. மாற்றியமைக்கப்பட்ட மூளை கட்டமைப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. நினைவாற்றல் தேடல். நடத்தையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ஜே.பி. வாட்சன். ஜனநாயக தலைவர்கள் ஜனநாயக விழுமியங்களை வளர்த்தெடுக்க டேஸ் ஊக்குவிப்பார்கள். சிந்தனை சுதந்திரத்தை. பியாஜேயின் முற்செயல் மேம்பாடு நிலையின் இந்த பண்பானது கவனத்தின் பலவற்றிலிருந்து விலகி ஒரு அம்சத்தின் மீது குவிப்பதனை குறிக்கும். மையப்படுத்துதல். ஆளுமை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பது மரபு மற்றும் சூழ்நிலை. கீழ்க்கண்டவற்றில் எந்த ஒரு மனிதனின் வேலை செய்யும் சூழலில் மிகவும் உதவியாக இருக்கிறது. மனவளர்ச்சி நுண்ணறிவு. டேஸ் என்பது ஒரு வகை ஆளுமை நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிக்கும். மனநலம். புது மற்றும் மாறுதலுக்கு உட்பட்ட சூழலுக்கு ஏற்ப கற்றுக்கொள்ளும் மற்றும் மாற்றிக்கொள்ளும் டேஸ் திறமை என்பது டேஸ் எனப்படும் நுண்ணறிவு. டேஸ் நிலை தற்போதைய சிந்தனையின் பகுதியாக இல்லாத நினைவுகளை கொண்டுள்ளது. தேவை ஏற்பட்டால் உடனடியாக நினைவுக்கு கொண்டு வர முடியும். முன்னுணர்வு. நேரிடையான அறிவுரை பகிர்தலில் முக்கிய பங்களிப்பவர் அறிவுரை பகிர்பவர். பழமையாக்க நிலையுறுத்தி தூண்டல் அளிக்கப்பட்ட வரிசை. முதலில் கட்டுப்படுத்தப்படாத தூண்டல் பிறகு கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல். மனித வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஆய்வு செய்வதற்காக பயன்படுத்தப்படும் முறை டேஸ் ஆகும். மரபியல். ஆளுமை என்பது ஒரு மனிதன் கொடுக்கப்பட்ட சூழலில் என்ன செய்வார் என்று தீர்மானிப்பதை அனுமதிக்கிறது என்று கூறியவர் ஆர்.பி. கேட்டல். கல்வி உளவியலில் உள்ள டேஸ் பயன்பாடு ஆசிரியர் கல்வியில் உள்ள பயிற்சி ஆசிரியர்களின் ஆளுமையில் நிலைத்த தாக்கத்தை உருவாக்குகிறது. நடைமுறை. கவனம் என்பது எதை குறிப்பிடுகிறது? நினைவு நிலை. காக்னே படிநிலை கற்றல் கோட்பாட்டின் 5வது கற்றல் என அழைக்கப்படுவது பன்முக வேறுபாடு. ஆர்வம் என்பது உள்ளார்ந்த கவனம் மற்றும் கவனம் என்பது ஆர்வத்தினால் செய்யும் செயல் என்ற கருத்தை கூறியவர் மெக்டோவல். தனிநபர்களுக்கிடையே தொடர்பு கொள்வதில் சிறந்த ஊடகமாக செயல்படுவது மனவளர்ச்சி.